ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களும் சாப்பிடலாம், வெயிட் கெயின் பண்ணக்கூடியவங்களும் சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளாக்ஸ் வச்சு தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். அதனால் நான் அரை கப்பும் கொஞ்சம் அதிகமாட்டு கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பாலை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சின்ன பிள்ளைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் கூட சாப்பிடலாம். இதுக்கு கூட நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கக்கூடியதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாதுளம்பழம், அதையும் சேர்த்துக்கிடலாம். டேட்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். வால்நட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்பிளையும் சேர்த்துடலாம். கருப்பு முந்திரி பழமும் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் இருந்தால் சேர்த்தா போதும், இல்லைன்னா இதுக்கு ஸ்வீட்டு கூட தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் தான் சேர்த்துருக்கோம். சின்ன பிள்ளைங்க கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். பெரியவங்க எந்த ஸ்வீட்டுமே சேர்க்காம கூட சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம். வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க இதை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.